படைப்பகம் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகிறது வந்து இந்த மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் கலை குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் இதுவரையே புரிந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமீர் சார் வந்து விழா வழியாக படைப்பகத்தை பற்றி எடுத்து கூறியிருக்கிறார்கள். எனக்கு சொந்த வீடு இல்லாட்டியும் இது ஒரு சொந்த வீடாக நான் கருதுகிறேன் என்று சொன்னதே வந்து அது மிகப்பெரிய பெருமை. ஏன்னா காணி நிலம் வேண்டும் என்று பாரதியார் பாடல் போல நம்மளுக்கு வந்து ஒரு இடம் வேண்டும். அது வந்து முதல்ல ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு சொன்னோம். நான் இங்கே வந்து ரஜினி சார் தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் ஒன்றா ரஜினி சார் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சார் நீங்கள் முதல்ல எதை சார் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். கார் வாங்கினீங்களா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் கார் வாங்கலை, நான் பைக்கில் முதல்ல ஸ்கூட்டரில் சுற்றிட்டு இருந்தேன், பைக் வாங்கினேன். ஆனால் முதல்ல நான் வந்து வீடு கட்டணுன்ற ஆசை தான் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லி வீடை தான் முதல்ல கட்டினேன். அது வரைக்கும் நான் கம்பெனி காரில் தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் காரை வாங்கினேன்னு சொன்னப்போ தான் இந்த அறிவு எனக்கே எட்டுச்சு. நான் தினமும் ஒரு காரை வாங்கிக்கலாம், புது காரை வாங்கலாம்னு நினச்சி சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து கொடுத்த எனக்கு ஒரு வீடு முதல்ல கட்டணும்னு நினச்சி தான் சூப்பர் சார் வந்திருக்காங்க. நான் எவ்வளோ உன்னத மனிதன் என்று அங்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா முதல்ல எனக்கு வேண்டியது ஒரு இடம் இருந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும். இடம் வந்து முதல்ல முக்கியம். அதை உணவு உடுக்க உடை இருக்க இடம் இடம் இருந்தாலே போதும். உடை இல்லாமல் வீட்டில் படுத்தலாம், உணவு இல்லாமல் வீட்டில் படுத்தலாம். இருக்க ஒரு மேலே ஒரு கூரை இருந்தால் போதும், வீட்டிலே அடைத்து கிடந்தால் கூட யாருக்கும் தெரியாதாக இந்த படைப்பகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறால் அநேக படைப்பாளிகள் இருக்கிறார்கள். என்னையெல்லாம் உருவாக்கியவர்கள் இருக்கிறார்கள். பல நடிகர்களை உருவாக்கப் போகிறவர்கள் இருக்கிறார்கள். பல இயக்குநர்களை உருவாக்கப் போகிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த திரைக்குடும்பம் கலை குடும்பமானது தொடர்ந்து பல்லாயிரம் ஆண்டு தொடர்ந்து இருக்க வேண்டும். அதற்கு நாமெல்லாம் அஸ்திவாரங்களாக இருந்தது. அந்த அஸ்திவாரம் உறுதியாக இருக்கும்போது தான் இது தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற பயணமாக இருக்கும். இந்த பயணம் என்று முடிவதில்லை என்ற ஒரு நிலை அடைய வேண்டும் என்றால் ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம். அந்த ஒற்றுமையுடன் நாம் செயல்பட வேண்டும். அந்த ஒற்றுமையுடன் செயல்படும் போது தான் அனைவரின் எண்ணங்களும் அவர்களின் எண்ணங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் படைப்புகளும் சரி, அவர்கள் எண்ணங்களும் சரி சிறப்பான முறையிலே நாம் மக்களுக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்ற கருத்தினை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இயக்குநர்கள் சங்கத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கள். பாராதிர அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்த்தி கொண்டிருப்பார் என்பது உண்மைதான். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கின்ற மனப்பான்மை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது எல்லாத்தையும் இருக்கு. அது வெளிப்படுகின்ற சூழ்நிலையும் காலங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒற்றுமையாக இருப்போம் என்று கூறி சிறந்த ஒரு படைப்பகம் படைத்துக் கொண்டே இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. 100 years of Indian cinema, அதாவது டென்டேட்டிவ் டேட் வந்து சுரேஷ் சார் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு 12, 13, 14 ஜூலை மாதம் வந்து தேதி வந்து முதலமைச்சர்களின் தேதி கிடைத்த பிறகு அது உறுதி செய்யப்படும் நினைக்கிறேன். இது வந்து 100 years 100 ஆண்டுகள் இந்திய சினிமாவின் வரலாறை பற்றி சொல்ல போகின்றோம். அதான் இங்கே சொன்ன அதே கருத்து தான். இது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக, அதுவும் வந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுன்னு வரும்போது தமிழ்நாட்டில் அதை செய்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமை வந்து அந்த 10 நாட்கள் கோலாகலமாக இருந்து நினைக்கிற சென்னையை வந்து எப்படி வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல், மிகப்பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் கான்ஸ்லாம் நடக்கும்போது மிகப்பெரிய அளவில் அந்த ஊரே வந்து சிறப்பான முறையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உணர்வுடன் நாம் இந்த 100 years of இந்தியன் சினிமாவை நாம் வந்து பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக உருவாக்கி தரும் பொறுப்பில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். அதில் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லாருடைய ஐடியாஸ், கிரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் நிச்சயமாக இங்கேருந்து அதிகமாக வர வேண்டியிருக்கு. ஹவு டு டிசைன் என்டையர் ப்ரோக்ராம், ஹவு டு மேக் இட் ரியலி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் மேக் தி என்டையர் இந்தியன் இண்டஸ்ட்ரி லுக் அட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ.